வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் பொட்டாட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து பேக்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது நம்ம ஓடிஜியில் வச்சு நல்லா வந்து அது பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டயட் பண்ணுறவங்க, வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கோட சக்கரவள்ளி கிழங்குல வந்து நிறையவே சத்து இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ரைஸு. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வந்து தோல் சீவிக்கலாம். ஒரு பீலர் வச்சு நல்லா தோலை உரிச்சிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தோல் சீவியாச்சு. தோல் சீவி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். இது மாதிரி நீட்டாக வந்து ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணிட்டோம் வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ அதை கட் பண்ண நம்ம அப்படியே வந்து தண்ணி உள்ள போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மற்ற சக்கரவள்ளி கிழங்கையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வந்து நீட் வட்டத்தில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணியை வந்து நல்லா இருத்துட்டு நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஃப்ரைஸ் வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். ஸோ இது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து இந்த பீஸா ஆரிகானோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு மட்டும் இப்போ சேர்க்காதீங்க. உப்பு லாஸ்ட்டாக நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ரைஸ் வந்து கிறிஸ்பாக இருக்காது. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ எதனா எக்ஸஸ் மாய்ஸ்சர் வந்து அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பரட்டிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேப் விட்டு பரப்பி வைங்க. அதனால் பேட்சாக போட்டுக்கோங்க, மொத்தமே ஒன்றா போடாதீங்க. இல்லைன்னா இப்போ நம்ம சிப்ஸ் வந்து முறுமுறுன்னு இருக்காது. இது ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவனில் 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1/2 hour வச்சு பேக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு சைடு வேகட்டோன்னு, இன்னொரு 10 நிமிஷம் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம நல்லா கலரி விடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நல்லா வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும்ட்டு இப்போ நல்லா கலரி விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம நல்லா கிறிஸ்பாகட்டும் விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட ஃப்ரைஸ்லாம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. நல்லா 1/2 hour ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை டாஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது நல்லா டாஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு வந்து ஸ்வீட் பொட்டாட்டோ ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து பிளேட் பண்ணிட்டேன். பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரோட நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் வந்து இதே ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய்லேயும் வந்து பொரிக்கலாம். ஸோ எண்ணெய்லாம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி அவனில் வந்து பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.